நண்டு வறுவல் செய்ய போகிறோம். 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி. இது வந்து 1 கிலோ நண்டு, அதுக்குள்ளது இது. சின்ன வெங்காயம், சோம்பு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு பல் ஒரு 6, தக்காளி ஒரு 3, கொஞ்சமாக தேங்காய். 1 கிலோ நண்டுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். உப்பு சட்டி, எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். இது அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் போட்டுற வேண்டியது. கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கறனால காரம் நிறையா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி, நல்லா ஒரு 2 டம்ளர் போல் ஊற்றிக்கணும். நண்டு எடுத்து இதில் போட வேண்டியதுதான். சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கோம். அதை எடுத்து அப்படியே போட்டுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி சுண்ட ஊட்டி அப்படியே செவக்க வறுத்தரணும். இது வந்து வெந்துடும், இந்த தண்ணியில் வெந்துடும். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் எல்லாம் போகும். நல்லா வெந்துடும். வெந்துட்டோன்னா அப்படியே கிரேவியை நல்லா செவக்க ஊட்டி வறுத்தி நிப்பாட்டிட வேண்டியதான். இதே மசாலா தான் ராட்டுக்கும் இதே மசாலா தான். இதேமாதிரி உரித்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சேர்த்த மசாலா மாதிரியே போட்டு அதில் நண்டுக்கு பதில் எறாவை அள்ளி போட்டுற போகிறோம். எறாவுக்கும் இதே மசாலா தான், இதே மாதிரி தான் தொக்கு செய்யணும். எறா தொக்கு, இது நண்டு வறுவல். நல்லா சுண்டி செவந்து வரும்போது உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். அது வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அந்த தண்ணி அவ்வளோது ஊற்றி அது வெந்துருச்சு. இப்படி வெந்தால் தான் எல்லாம் பண்ணும். ஒரு 50 எண்ணெய் அளவு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது அப்படியே கொஞ்சம் செவப்பாக வர்ற வரைக்கும் கிண்டணும். இதே மாதிரியே தான் ராட்டும் செய்ய போகிறீங்க. இதே மசாலா இப்போ நான் கலந்த மாதிரியே நண்டு அள்ளி போடுறது பதில் எறாவை போட்டு வச்சிடணும். இதே மாதிரியே கிரேவி பண்ணி அப்படியே வறுவல் பண்ணிட்டா எறாவும் இதுவும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். நண்டு வறுவல் செஞ்சாச்சு.